இதில் இருக்க எல்லா கேரக்டருக்குமே ஒரு ஃபேமிலி சார்ந்து தான் இருக்குது. ஈவன் தோ இதில் இவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் இருந்தாலும் எல்லாருமே குடும்பத்தை மையப்படுத்தி தான் இருக்குது அப்படின்றதும் வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதை நீங்கள் என்டையராக ஒரு விஷயம் கொண்டு வந்துட்டீங்க. பட் நம்ம ஃபேமிலி வச்சு தான் இது எல்லாமே அமைக்கப்படுதுன்றதை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ரைட்டிங்காக? இல்லை, எனக்கு அது இருந்தால் தான் கொஞ்சமாவது ட்ரைவ் இருக்குது. இல்லைனா இவன் யார், இவனுக்கு என்ன வேணும், நான் செத்தா யாருக்கு என்ன பாதிப்பு, இது எதுவுமே இல்லாமல் லைஃப் அடுத்த இடத்துக்கு போகாதுன்னு எனக்கு தோணுது. ஓகே, இப்போ நம்ம வாழ்கிறோம்னா நம்ம ஏன் சம்பாதிக்கிறோம், நம்ம ஏன் இருக்கிறோன்றதுக்கு மிக முக்கியமான காரணம் எனக்கு பின்னாடி ஒரு ஃபேமிலி இருக்குன்றது தான். அது என்ன வேணா இருக்கலாம். நீங்கள் நான் சொல்கிறது கல்யாணம் ஆகிட்டு மட்டும் இல்லை, அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி இது எல்லாமே ஃபேமிலி தான். ஸோ அது இல்லாமல் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து தனியாக வாழ்கிறதுக்கு தனியாக வாழ முடியாது. ஓகே, ஐ மீன் வி ஆர் நாட் லைக் டைகர்ஸ். அது மட்டும்தான் தனியாகவே இருக்கும். நம்ம வந்து குழுவாக இயங்குறதுக்கு தான் பழக்கப்பட்டிருக்கோம், குழுவாக வாழ்கிறதுக்கு தான் பழக்கப்பட்டிருக்கோம். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் இணங்கி வாழ்கிறது தான் வாழ்க்கை. ஸோ அதில் ஃபேமிலி பிளேஸ் அ வைட்டல் ரோல். அதுதான் டிரைவிங் ஃபோர்ஸாகவும் இருக்குது. இப்போ இவனுங்கெல்லாம் ஏன் வாங்க 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போயிடலாம், இப்போ போட்டு போயிடலாம்னா அவன் சொல்கிறான் குடும்ப பிஸ்னஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கடா போக சொல்கிறான் பாருங்க. திருப்பியும் அந்த குடும்பத்துக்காக தான் அவனுங்களும் இருக்கானு, இவனை மட்டும் மறைய சொல்கிறானுங்க. எவ்ரிபடி காலியும் அந்த வீட்டை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கான காரணம் இப்போ அன்னைக்கு நைட்டே வீட்டை காலி பண்ணி போயிருக்கலாம், அந்த கடையெல்லாம் விட்டுட்டு எங்கே போகிறது, இவ்வளோ விஷயத்தை விட்டு எங்கே போகிறதுன்னு யோசிச்சுட்டு அவன் போகாமல் இருக்கான். ஸோ இப்படி எல்லாத்துக்குமே அந்த அவங்களோட இருப்பிடமும் அவனோட வாழ்வியலும் அவங்களோட குடும்பம் தான் மிக முக்கியமான காரணமாக இருக்குது.